திருச்சிற்றம்பலம். மாயனே மறிகடல் விடம் உண்டவானவா மணிகண்டத்து எம் அமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன். நம சிவாய என்று உன் அடிபணியா பேயனாயிலும் பெருநெறி காட்டாய். பிறைகுலாஞ்சடை பிஞகனேயோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ. திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 24வது பாடல். என்னுடைய பொது தலைப்பு பிரபஞ்ச வைராக்கியம். பிரபஞ்சம் என்பது நம்மை சுற்றிலும் அமைந்திருக்கின்ற புற உலகு. இந்த புற உலகம் அதன் மேல் உள்ள பற்றுதலை நீக்கும்படி சிவபெருமானிடம் இந்த 50 பாடல்களிலும் மாணிக்கவாசக பெருமான் விண்ணப்பித்துக் கொள்கிறார். ஆகவே இந்த பதிகத்திற்கு பொது தலைப்பாக பிரபஞ்ச வைராக்கியம் என்ற தலைப்பு அமைந்துள்ளது. இந்த பிரபஞ்சம் அனித்தியமயமானது. இதில் உள்ள ஒவ்வொரு பொருள்களுக்கும் தோற்றம் உண்டு, சில காலம் நடைபெற்றிருக்கும், உரிய காலத்தில் அது மறைந்து போய்விடும். ஆகவே கண்ணுக்கு தெரிந்த எல்லா பொருள்களும் நிலையாமையுடையது. ஆகவே தற்காலிகமாக நிலையுடையாக இருக்கக்கூடிய இந்த பொருளுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற வகைகளை மிக தெளிவாக இந்த பாடல்களில் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு உபதேசித்து வருகிறார்கள். அதில் 24வது பாடலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துழனி வெள்ள அனலேனை விடுதி கண்டாய் வியன்மா தடக்கை பொள்ளல் நல் வேடத்து உரியாய் புலன் நின்கட் போதலொட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பு எனவே. இதற்குரிய பதவுரையை நாம் பார்க்கலாம். இறைவனை தனக்கு கண்முண்டு கொண்டு வந்து விழித்து இந்த தான் சொல்ல நினைத்த செய்திகளை எல்லாம் நாம் எப்படி ஒரு மனிதருக்கு நேராக இருந்து, நண்பர்களுக்கு நேராக இருந்து அல்லது உறவினர்களுக்கு நேராக இருந்து பேசுகிறோமோ, அதுபோல இறைவனையே தனது முன்னால் நிறுத்தி கொண்டு சுவாமிகள் உரையாடுவது போலவே திருவாசகம் முழுவதும் அமைந்திருக்கிறது. ஆகவே தனக்கு முன்ன இருக்கின்ற சிவபெருமானுடைய பெருமைகளை முதலிலே விழித்து கூறுகிறார். மா தடக்கை பொள்ளல் நல் வேழத்து உயன் உரியாய். மிகப்பெரிய துதிக்கையில் துளையை உடைய நல்ல யானையின் அகன்ற தோலை உரித்து போர்த்தவனே. நின்கண் போதலொட்டா. என்னுடைய நெஞ்சம் நின்னுடைய பாதத்தை சார ஒட்டாமல் தடுக்கின்ற நெய்க்குடம் தன்னை எறும்பு என. நெய் நிறைந்த குடத்தை எறும்பு மொய்த்து அதிலுள்ள நெய்யை நாம் பயன்படுத்தாதபடி தடை செய்தல் போல புலன் மெல்லன மொய்க்கும். உன்னுடைய திருவடியாகிய இன்பப் பேற்றினை நான் அடைய முடியாமல் என்னுடைய பொறிகள் புலன்களில் சென்று வெளி உலகத்தையே சிந்தித்து என் நெஞ்சமானது உன்னுடைய திருவடியை நினைக்காமல் உன்னுடைய திருவடியை அனுபவிக்க முடியாமல் செய்து விடுகின்றன. எப்படி நெய்க்குடத்தில் இருக்கின்ற நெய்யை எடுக்க முடியாதபடி எறும்புகள் மொய்க்கின்றனவோ அதுபோல உன்னுடைய திருவடி இன்பத்தை பெற முடியாமல் என்னுடைய
பொறிகள் புலன்களில் வெளி உலகத்தில் புலன்களில் சென்று அதனுடைய சுகத்திலே ஈடுபட்டு உன்னை அடைய முடியாமல் தடுத்து விடுகின்றன. அதன் காரணமாக இல்லனவே செய்யும் தகுதி இல்லாதனவற்றையே செய்யக்கூடிய மையல் துடனி வெள் அனலேனை மயக்கத்தையும் ஆரவாரத்தையும் உடைய தூயவன் அல்லாதவனாகிய சிறியனை விடுதி கைவிட்டு விடாதே என்று இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் இறைவனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். என்னுடைய சிந்தனைகளை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். மா தடக்கை பொள்ளல் நல் வேடத்து வியன் உரியாய். இந்த சொற்களை நம்ம நல்லா புரிந்து கொண்டோமானால் மீண்டும் திருவாசகத்தை படிக்கும் பொழுது அதனுடைய சொல் பொருளை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ளலாம். அதன் பிறகு அது காட்டுகின்ற உணர்வையும் நாம் பெறலாம். அப்போ முதல்ல சொல் பொருள் நமக்கு தேடும். மாணிக்க வாசகரே இப்படி படிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். சிவபுராணத்துல சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து அப்படின்னு சொல்லாம உணர்ந்துன்னு சொல்றார். அப்ப சொல்லிய பாட்டின் பொருளை நாம் முதல்ல அறியணும். அறிந்த பிறகு அது என்ன உணர்வை நமக்கு தருகிறதோ அந்த உணர்ச்சிக்கு நம்ம போகணும். திருவாசகம் படிக்கிறதுனுடைய அடிப்படையே அதுதான். அதனால இதனுடைய சொற்களையும் முதலிலே நாம் ஒவ்வொரு சொற்களாக, ஏனென்றால் மாணிக்கவாசக பெருமான் இறைநிலை அடைந்து இறைவன் உணர்த்த, இறைவன் அவருக்கு எதை உணர்த்தினானோ அதையே சொல்லாக வெளிச்சிருக்கிறார். ஆகவே இது சிவபெருமானுடைய வாக்கு தான் இந்த பாடல். ஆகவே ஒரு எழுத்து கூட இதிலே பொருளற்ற எழுத்து என்று இங்கே இல்லவே இல்லை. ஆகவே ஒவ்வொரு சொல்லையும் மிக கவனமாக நாம் அதில் இருக்கக்கூடிய ஆழமான பொருள்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்துல சிவபெருமான் அளவிலா ஆற்றல் உடைமை என்ற எண் குணங்கள்ல ஒரு குணம் அளவில்லாத ஆற்றல். நம்முடைய ஆற்றல்களுக்கெல்லாம் அளவு உண்டு. நம்மாலே எந்த செயலை செய்தாலும் ஒரு எல்லைக்கு மேலே நம்மாலே செய்ய முடியாது. அதனாலதான் ஒருவர் செய்ய முடியாத வேலையை 2 பேர், ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை நம்மாலே தூக்க முடியலன்னா இன்னொருவரை துணைக்கு சேர்த்து கொடுக்கிறோம். அப்ப நம்ம ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு போகிறது. அப்ப நம்முடைய ஆற்றலுக்கு எல்லை இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு செயலையும் எடுத்துக்கொண்டாலும் நம்ம எல்லையில்லாத ஆற்றல் என்பதை புரிந்து கொள்வதற்கு மனிதர்களாகிய நம்முடைய செயலைத்தான் அதற்காக எடுத்து நாம் பார்த்து நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு எல்லாவற்றிலும் எல்லை உண்டு. ஒரு இடத்தை தாண்டணும்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்மளால தாண்ட முடியும். அதுக்கு அப்பால தாண்ட முடியாது. அதே மாதிரி உணவு உண்டால் கூட ஒரு எல்லை வரையிலும் தான் வயிறு கொள்ளும். அதுக்கு மேலேயும் உணவு சாப்பிட முடியாது. எல்லை உண்டு எல்லாத்துக்கும். ஆனால் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றலுக்கு எல்லையே இல்லை. எல்லையில்லாத ஆற்றல் உடையவன் என்பதை நம்முடைய புராணங்கள் அற்புதமான வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றன. அந்த வரலாற்றில் ஒன்றைத்தான் இங்கு மணிவாசக சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நம்ம இந்த வரலாறு திரும்ப திரும்ப வருகிறதே அப்படின்னு நினைச்சா, இதே பாடல், இதே கருத்து 19வது பாட்டிலையும் சொல்லி இருக்கிறார். அந்த 19வது பாட்டில் சொன்ன அதே கருத்தை இங்க சொல்ல வருகிறார். அப்படின்னா கூறியது கூறல்னு ஆகுமா அப்படின்னா இல்லை. சிவபெருமானுடைய அளவில் ஆற்றலை நாம் பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் எவ்வளவுதான் கொடுவினை புரிந்தவர்களாக இருந்தாலும் அளவில் ஆற்றலுடைய சிவபெருமானுடைய கருணையை பெற்றால், அவனுடைய திருவருளை பெற்றால் நம்முடைய வினைகளை எல்லாம் அவன் நீக்கி நம்மை காப்பாற்றுவான். அளவில்லாத ஆற்றலின் காரணமாக அந்த தாருகாவனத்து முனிவர்களை அனுப்பிய அத்துணை கொடிய பொருள்களையும் அவர் வென்றிருக்கிறார். ஒரு புலி வந்தது. அந்த புலினா நம்ம காட்டில் இருக்கிற புலி மாதிரி இல்லை. அது யாகத்திலிருந்து கிளம்பிய புலி, மந்திரபூர்வமாக வந்தது. அளவில்லாத ஆற்றலுடையது. ஒரு 1000 புலி சேர்ந்தா கூட அதனுடைய வலிமைக்கு ஈடாகாது. அந்த புலியையே அவர் உரித்து தோலாக போர்த்தி கொள்கிறார் அப்படின்னு வருது. ஒரு பெரிய கொப்பரை வருகிறது. அந்த கொப்பரை எடுத்து கையிலே ஏந்தி கொள்கிறார்.
ஒரு மான் வருகிறது, அதை தன்னுடைய கரத்திலே பிடித்துக் கொள்கிறார். முயலகன் என்ற ஒரு அரக்கன் வருகிறான், காலிலே மிதித்துக் கொள்கிறார். இந்த வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் அளவில்லாத ஆற்றல் உடையவன். அவனுடைய ஆற்றலுக்கு எல்லை இல்லை என்பதை நம்முடைய மனசு எவ்வளவுதான் ஆற்றலுக்கு எல்லை இல்லைன்னு நினைச்சு பார்த்தாலும் அவனுடைய ஆற்றலுடைய எல்லையை நம்மாலே முழுவாக புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக பல்வேறு புராண கதைகளின் மூலமாக இவ்வளவு ஆற்றல் பொருந்தியவன் நமக்கு தலைவனாக இருக்கிறான், நமக்கு தகப்பனாக இருக்கிறான், நமக்கு தாயாக இருக்கிறான். அவன் நம்முடைய எல்லா விதமான தீமைகளையும் நீக்கி நம்மை பரிபாலிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியெல்லாம் நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய அருளாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இங்கே யானையை உரித்து போர்த்த கதை வருகிறது. 19வது பாட்டிலையும் இதை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கிறோம். மா தடக்கை பொள்ளல் நல் வேழத்து வியன் உரியாய். இப்போ இந்த யானையை எடுத்துக்கொண்டால் அந்த யானைக்கு அவர் போட்டிருக்கின்ற உரிச்சொற்கள், இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்களா அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே உரிச்சொற்கள், அதை பார்த்தாலே அந்த யானை எவ்வளவு பெரிது, எவ்வளவு பலம் பொருந்தியது, எவ்வளவு ஆற்றல் மிக்கது. அந்த யானையை அவன் உரித்து தன்னுடைய போர்வையாக பொறுத்திருக்கிறான் என்ற செய்தியை இங்கே வார்த்தைகளினாலே, இலக்கிய சொற்களினாலே நாம் நன்றாக தெளிவாக உணரும்படி சொல்லியிருக்கிறார். அதனால இந்த கோழி பொருள்களை விழுங்கும்பொழுது அப்படியே முழுசு முழுசாக முழுங்கும். அது மாதிரி முழுங்காம இதில் உள்ள செய்திகளை அறிவுபூர்வமாகவும் அதுக்கு மேலே உணர்வுபூர்வமாகவும் நாம் சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு பாடல்களும் சிவபெருமானுடைய தரிசனத்தை நமக்கு தரும். சிவபெருமானை நாம் பார்ப்பது போல அந்த உணர்வை நமக்கு தரும், அந்த உணர்வை திரும்ப திரும்ப தரும். இப்படிப்பட்ட பெருமான் எவ்வளவு எளியவனாக நம்முடைய திருக்கோயில்களிலும் வந்து அமர்ந்து கொண்டு நம்மை பரிபாலிக்கிறான், அருள் புரிகிறான் என்ற செய்தியை நாம் நினைக்கும் பொழுது நெஞ்சம் நெகிழும், உள்ளம் உருகும். அதன் விளைவாக புறத்திலும் அகத்திலும் பல்வேறு மெய்ப்பாடுகள் நமக்கு ஏற்படும். அதன் விளைவாக நம்மிடம் இருக்கின்ற வினை நம்மை விட்டு கழிந்து ஓடிவிடும். ஒரு இடத்துல தண்ணியை விட்டு கழுவுனா உள்ள இருக்கிற அடுக்குகள் எல்லாம் போயிடுது பார்த்தீங்களா? அது மாதிரி எவ்வளவு இறைவனை நோக்கி உணர்வுபூர்வமாக நாம் நெகிழ்ந்து கரைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடம் இருக்கின்ற எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கும். அதற்கு தான் நாம் இந்த பாடல்களினுடைய சொற்களை ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் அறிந்து அதன் தருகின்ற உணர்வுகளை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது அது நமக்கு நெகிழ்ச்சியை தந்து ஒவ்வொரு பாடலுமே ஒரு சிவ தரிசனத்தை நமக்கு வழங்கும். நம்முடைய ஆன்மாவானது அறியாமையின் வசப்பட்டு நிற்கிறது. இந்த தெய்வ தரிசனத்தை ஒவ்வொரு பாடல்களின் மூலமாகவும் தெய்வ தரிசனம் நமக்கு ஏற்பட்டால் அது மீண்டும் மீண்டும் ஆன்மாவில் பதிந்து அந்த தெய்வ தரிசனமானது நம்முடைய அறியாமையாகிய இருட்டை முழுதாக நம்மிடமிருந்து விலக்கி நம்முடைய ஆன்மாவை ஒளி உடையதாக செய்யும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்று மாணிக்கவாசகர் பெரிதரிடத்தில் சொல்றார். அப்போ மீண்டும் மீண்டும் அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய மேன்மைகளையும் அவனுடைய உயர்வுகளையும் சிறப்பினையும் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய ஆன்மாவானது மிகுந்த தூய்மை பெற்று அது புனிதத்தன்மை வாய்க்க பெற்றதாக மாறி அமைகிறது. ஆகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்மை பிரகாசப்படுத்துகிறது, நமக்கு தெய்வ தரிசனத்தை உண்டு பண்ணுகிறது, தெய்வத்தை நம்முடைய இதய கோயிலிலேயே கொண்டு வந்து அமர்த்தி பிரதிஷ்டை செய்கிறது என்று நாம் உணர வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு பாடல்களும் அமைந்திருக்கின்றன. அதனுடைய அடிப்படையிலே இப்பொழுது நாம் சிந்தித்த அந்த செய்திகளுடைய அடிப்படையிலே இந்த பாடலை நாம் பார்க்கலாம். மா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம், தடம்னா நீண்ட, எவ்வளவு விரிச்சொல் பாருங்க. அந்த துதிக்கை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றார். மான பெரிய துதிக்கை, நீண்ட துதிக்கை, தட கை, கை என்பது இங்க துதிக்கை. அந்த துதிக்கையிலேயே பொள்ளல் இருக்கிறது. பொள்ளல்னா துளைன்னு அர்த்தம். நல்வேழம் அப்படின்னா ஆற்றல் பொருந்திய, சாதாரண
யானை இல்லை. இது நல்ல ஆற்றல் பொருந்திய அந்த யானை. அது பெரிய யானையாக ஒரு பெரிய குன்று போல இருக்கிறது என்று 19வது பாடல்ல நம்ம பார்த்தோம். கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சி வித்தாய் வஞ்சி கொம்பினையே அப்படின்னு பார்க்குறோம். ஒரு குன்று போல இருக்கும் அந்த யானை. நம்ம சாதாரண யானை இல்லை, அது காட்டு யானை. மிகப்பெரிய கொடுங்கரி குன்று, கொடுமையான மலை போன்ற யானை. அதை உரித்து அம்பியே அரண்டு போயிட்டாங்க, அம்பியே பயந்து போயிட்டாங்க. அப்படி அவன் பிளிரி கொண்டு வந்தவனை அவனை உரித்து போர்த்து கொண்டவன் அளவில் ஆற்றலுடையவன். அதை இதில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் ஒன்று ஒன்று அப்படி தெரிவிக்குது. மா தட கை. வியன், வியன்னா மிக பறந்து விரிந்திருக்கின்ற, அகலமாக இருக்கக்கூடிய. இப்போ நம்முடைய உறுப்புகளில் பஞ்சேந்திரியங்கள்னு சொல்கிறோம். கண்ணுக்கு எல்லாம் இருக்கும், சின்னதாக இருக்கும். மூக்கு ஒரு இடத்துல அமைந்திருக்கும், காது ஒரு இடத்துல, நாக்கு ஒரு இடத்துல அமைந்திருக்கும். ஆனால் மெய் என்று சொல்லக்கூடிய இந்த மேல் இருக்கக்கூடிய தோல் இருக்கே, அதுதான் இருக்கிற புலன்கள் ரொம்ப பெருசு. இப்படி நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா தான் அது எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அதுக்கு பிறகு சாதாரண யானை, அதனுடைய உடம்பு இருக்கிற உயிரினங்களில் இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதில் பெரியது யானை. இந்த யானை இருக்கே, இது அசுரனே யானையாக வந்தவன். அவன் குன்று போல இருக்கிறான். குன்று போல இருக்கிறது இந்த யானை. கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சி வித்தாய் வஞ்சி கொம்பினை. அப்படிப்பட்ட பெரிய யானையினுடைய தோலை, வியன் தோல், அகன்று இருக்கின்ற அந்த தோல், அந்த தோலை அவன் உரித்து போர்த்திருக்கிறான். கயமுகாசுரன் என்று ஒருவன், மகிடாசுரன் என்பவனுடைய மகன் அவன். மகிடம்னா எருமை. அவனுக்கு பிறந்தவன். இவன் யானை வடிவம் எடுத்தவன். கயாசுரன்னு பேரு. கயம்னா யானை. அவன் அளவில்லாத வலிமை பெற்றிருந்தான். பிறக்கும் பொழுதே அசுரனுக்கு பிறந்தனா, அதனால நிறைய ஆற்றல் படைத்திருந்தான். அவன் கொடும் தபசு செய்து பிரம்மாவை நோக்கி தவம் செய்தான். இவனுடைய தவத்திற்கு இறங்கி பிரம்மா எதிர்பட்டார், தரிசனம் தந்தார். பார்த்து கேட்டார், இந்த தவத்தின் விளைவாக நான் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார். இந்த உலகத்தில் நான் எல்லாரையும் வெற்றி கொள்ள வேண்டும், ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவனுக்கு வரன் கேட்டான். அசுரர்கள் எப்பொழுதும் சுயநலமாக இருப்பார்கள். அசுரருடைய குணமே என்னன்னா சுயநலம். மற்றவர்களுடைய எல்லா விதமான பொருட்களையும் தன் வசப்படுத்திக் கொள்வார்கள். மகிடாசுரன் என்று ஒரு அரக்கன் இருந்தான். அவனுடைய மகன் கயாசுரன். அந்த கயாசுரன் யானை வடிவத்தோடு விளங்கியவன். அவன் மிகுந்த பலமுடையவனாக இருந்தான். குன்று போன்ற சரீரம் அவனுக்கு அமைந்திருந்தது. அவன் மிக வலிமையுடையவனாக இருந்தும் கூட மேலும் வலிமையுடையவனாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று கருதினான். அதற்காக பிரம்மாவை நோக்கி அவன் தவம் செய்தான். அந்த தவத்தின் கடுமையான தவத்தின் விளைவாக அவனுக்கு எதிர் தோன்றினார் பிரம்மா. பிரம்மா தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் வெற்றி கொள்ள வேண்டும், எனக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களை எல்லாம் நான் அடக்கி ஆள வேண்டும் என்று பிரம்மாவிடம் கேட்டான். அதற்கு பிரம்மா, உனக்கு இந்த வரத்தை தர முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை தவிர மற்ற எல்லா உயிர்களும் ஆன்மாக்கள். ஆனால் எல்லா ஆன்மாக்களையும் நீ வெல்லலாம், ஆனால் சிவபெருமானிடம் மட்டும் பகைத்து கொள்ளாதே, அவரை உன்னால் வெல்ல முடியாது. ஏனென்றால் அளவில் ஆற்றலுடைய பெருமான், அவனுடைய வியாபகத்துக்குள் தான் இந்த உயிர்களெல்லாம் அடங்கி இருக்கின்றன.
ஆகவே ஒருபொழுதும் அவரை பகைக்காதே, எதிர்க்காதே, அவரை ஆட்சி பண்ணுவதற்கு நீ முயலாதே என்று நிபந்தனையோடு வரம் கொடுத்தார். அந்த வரத்தை பெற்ற கயாசுரன் தனது அதிகாரத்தின் காரணமாகவும் உடல் வலிமையின் காரணமாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் அடக்கி தனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவன் பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், கந்தலோகம் முதலான உலகங்களுக்கெல்லாம் சென்று எல்லா தேவர்களையும் தனது கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தான். அவனுடைய அளவில்லாத கொடுஞ்செயல்களால் பயந்து தேவர்களெல்லாம் காசி மாநகரம் சென்று அங்கிருக்கின்ற சதாசிவமூர்த்தியிடம், அங்கு காலபைரவராக ருத்ரமூர்த்தியாக சிவபெருமான் விளங்குகிறார், அவரிடம் சென்று எல்லோரும் சரணாகதி அடைந்தார்கள். தேவர்களை விரட்டிச் சென்ற அந்த கயாசுரன் காசிக்கு சென்று யாரிடம் அழைக்கலமாகி இருக்கிறார்கள் என்று பார்த்து எதிரே ருத்ரமூர்த்தியாக சிவபெருமான் விளங்குவதையும் பார்க்காமல் அவனுடைய அதிகார போகத்தின் காரணமாக, தனக்கு இருந்த அந்த வலிமையின் காரணமாக அவரையே எடுத்து விழுங்கினான் ருத்ரமூர்த்தி. சிவபெருமான் அவனுடைய வயிற்றுக்குள்ளே சென்று தனது உருவத்தை விரிவுபடுத்தினார். அதன் காரணமாக அவனுடைய உடல் ரெண்டாக பிளந்தது. அப்பொழுது அதனுடைய தோலை எடுத்து அவர் போர்த்தி கொண்டார். அப்போ அது எவ்வளோ பெரிய தோல் பார்த்துக்குங்க. அதைத்தான் மாணிக்கவாசகர் இங்கு சொல்லுகிறார். மா தடக்கை, மா பெரிய, நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கணும் அது எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு. பெரிய நீண்ட தும்பிக்கை, அதிலே துளை இருக்கிறது. யானையினுடைய தும்பிக்கையில் துளை இருக்கும் பார்த்தீங்களா? அது நல்வேடம். நல்வேடம் என்பது நல்ல செயல்களை செய்த வேடம்னு இல்லை. இங்கே ஏன் நல் போட்டிருக்காங்கன்னா, ஆற்றல் அவ்வளவு அதிகமாக உடைய அந்த வேடம் அதனுடைய அகன்ற தோலை போர்த்தி கொண்டவன். இப்போது நம்ம சிந்தித்து பார்த்தோமானால் சுவாமி எவ்வளவு பேராற்றல் படைத்தவன் என்பதை ஏகதேசம் அவருடைய ஆற்றலை முழுமையாக நம்மாலே அளவுபடுத்த முடியாது. ஒரு அடி ஸ்கேலால் 100 அடி ஸ்கேலால் அளக்க முடியாது இல்லையா? ஒரே ஸ்டெச்சில் ஒரே இதில் முடியாது. அதுபோல் இறைவனுடைய வலிமையை மனிதர்களாகிய நம்மாலே அளக்க முடியாது. ஓரளவு அதை நாம் புரிந்து கொள்வதற்காக சுவாமிகள் இந்த செய்திகளை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அகன்ற தோலை போர்த்தி கொண்டவனே, நின்கண் போதல் ஒட்டா. ஒட்டான்னா போதல் ஒட்டான்னா போகச் செய்யாத, போவதற்கு தடை செய்கின்ற. நின் கண்ணுங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க. உன்னிடம், இடம்னு அர்த்தம் அதுக்கு. உன்னிடத்தில் செல்ல முடியாதபடி தடுக்கின்ற. நின்கண் போதலொட்டா, என்னுடைய நெஞ்சமானது உன்னிடம் சேராதபடி தடுக்கின்ற. நெஞ்சம் எங்கே வேணாலும் போகும், ஆனால் எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துக்கு போகாது. அது விரும்பிய இடத்துக்கு போகும். அதுக்கு எது மிக நெஞ்சம் விரும்பி செல்லுகின்ற இடம் எதுவாக இருக்குன்னா, நம்முடைய பொறிகளுக்கு இன்பம் தரக்கூடிய இடம். கண்ணுக்கு எது இனிமையாக இருக்குமோ அங்கு மனம் போகும். காதுக்கு எது இனிமையாக இருக்குமோ அங்கே போகும். இந்த உடம்புக்கு எது இனிமையாக இருக்குமோ அங்கே போகும். ஐம்பொறிகளும் விஷய சுகங்களில் ஈடுபடும். உலகத்தில் எது அதுக்கு இனிமையாக இருக்குது? நல்ல உணவுப் பொருள் கிடைச்சா நாக்கு அதை நோக்கி ஓடும் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு புலனும் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். இறைவனை நோக்கி ஓடுதல் என்பது இயற்கையாக நிகழாது. அது புலன்களை நோக்கித்தான் ஓடும். அப்படி இறைவனை நோக்கி ஓட வேண்டும் என்று ஒரு மனம் நினைத்தால் அதை தடுப்பவை எது அப்படின்னா, நம்முடைய விஷய சுகங்கள். விஷய சுகங்கள்னால் என்ன? இந்த பொறிகள்
வெளியிலே உள்ள பொருள்களை சென்று அனுபவிக்க விரும்புதல். எதுக்க ஒரு பொருள், இப்போ நம்ம ஒரு பொருளை பற்றி நினைக்காமல் இருப்போம், ஆனால் எதுக்க வந்தால் அதை நம்ம அனுபவிக்கலான்னு. இப்போ நம்ம இலையில் சாதாரணமாக வெறும் தயிர் சோறு வச்சா அதை போட்டு சாப்பிட்ருவோம். அதிலேயே இனிப்பு மிகுந்த பண்டங்கள் நிறையா கொண்டு வந்து வச்சுட்டா தயிர் சோத்தை விட்டுட்டு எது இனிப்பாக இருக்கோ அதுதான் திங்கிறதுக்கு மனசு வரும் இல்லையா? அதனால தான் முனிவர்களெல்லாம் எது விஷயங்களுக்கு நம்முடைய புலன்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கிறதோ அந்த பொருள்களிலிருந்து நீங்க வேண்டும் என்று கட்டாயமாக வலிமைப்படுத்தி தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள். வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. முதல்ல வேலி கட்டணும். சிறிய செடியாக இருக்கும் பொழுது அதை ஆடு மாடு எல்லாம் வந்து மேய்ஞ்சிரும். அதனால் அதுக்கு வேலி கட்டி அது பாதுகாக்கணும். அதுபோல் நாம் சாதனத்தில் ஆரம்ப திசையில் கடவுளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் புறத்திலே உள்ள பொருள்கள், அந்த பொருள்கள் நம்மை கவர்த்தித்து இழுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயே நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் முனிவர்களெல்லாம் தனிமையை விரும்புகிறார்கள். தனிமையிலிருந்து நம்ம நல்லா கெட்டிப்படுத்தி கொண்டு நம்முடைய ஆற்றலை வலுப்படுத்தி கொண்டு அப்புறம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். அப்போ நம்ம முதல்ல கூண்டு கட்டி அந்த செடியை வளர்க்கிறோம். ஆடு மாடுகள் அதை வந்து திங்க முடியாதபடி அது பாதுகாக்கப்படுகிறது. அதுவே மரமாக வளர்ந்து விட்டால் வேணா அந்த மாட்டை கட்டி போடலாம் அதில். அதுபோல் ஆரம்ப காலங்களில் அது மாதிரி நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் இருக்கின்ற பொழுது நம்மைக்கு இந்த குறிக்கோளே இல்லைன்னு வச்சுங்க. ஒரு மனிதனுக்கு அந்த குறிக்கோள் இல்லை, புலன்கள் செல்லுகின்றபடியெல்லாம் அது போனால் அது இயற்கையாகவே எங்கே போகும்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம் தருகின்ற பொருள்களிலேயே அது ஈடுபடும். அந்த சுகத்தையே அது நாடும். அதில் தான் கவனம் அதிகமாக செலுத்தும். நீங்கள் உலகியலில் வந்து நம்ம இப்போ இருக்கிற உலகியலில் பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டியில்லை. உங்களுக்கு தெரியும், எவ்வளோதான் அறிவுரை கூறினாலும் சிறு குழந்தைகள், மாணவர்கள் அவர்கள் எந்த சுகத்தில் ஈடுபடுகிறார்களோ அதிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்து நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போது இந்த புலன்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகிய இறையருளை பெற வேண்டும் என்பதில் ஈடுபடாமல் அதை தடுக்கக்கூடிய, என்ன தடுக்குது அப்படின்னா அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுகின்றார். நெய்க்குடம் தன்னை எறும்பு என. ஒரு குடம் இருக்கிறது, நல்ல அற்புதமான தூய்மை செய்யப்பட்ட ஒரு குடம். அது நிறைய மனம் நிறைந்த நெய் இருக்கிறது. ஏனென்றால் அது வீட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாலிலிருந்து தயிர் எடுத்து அதை வெண்ணெயாக்கி அதை நெய்யாக்கி அந்த குடம் நிறைய நெய் வச்சுருக்காங்க. ரொம்ப மனம் வாசனை இருக்கிறது, மிக மிக சுத்தமாக இருக்கிறது. அதை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த நெய்க்குடத்தை வாசனையை உணர்ந்து எறும்புகள் அந்த நெய்க்குடத்துக்கு போகுது. அப்படியே மொய்த்து கொண்டு அந்த குடத்தையே அப்படியே மொய்த்து கொண்டு மேலே ஏறி அதனுடைய உதட்டுக்கு சென்று உள்ளேயும் போய் அதை நக்க செல்லுகிறது. அப்போ செல்லும் பொழுது சில எறும்புகள் அதுக்குள்ளேயும் விழுந்துடும். அதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியுமா? முடியாது. அந்த நெய் தூய்மையற்று போகிறது. அதில் 2 எறும்பு, சில பேர் ரொம்பவும் தூய்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் ஏதாவது ஒரு பொருள் அதில் விழுந்து இறந்து போயிடுச்சுன்னா, ஈ முதலியவைகள் அல்லது எறும்பு முதலியவைகள்னால் அந்த உணவை சாப்பிட மாட்டாங்க. அது பிரேதம் தானே, அது விழுந்தது வந்து நம்ம சாப்பிட்றது வந்து தூய்மையற்று போயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் டீ கடையில் விட டீயில் ஈ விழுந்துருந்ததுன்னா அந்த டீ அப்படியே ஊற்றுவாங்க, பார்த்துருக்கலாம் நீங்கள். உன்னை நினைக்க என் மனம் ஏங்குகிறது, நெய் குடத்திலே இருக்கின்ற நெய்யை போல உன்னுடைய திருவடி பேர் இருக்கிறது. உன்னை அனுபவிக்கின்ற அனுபவம் உள்ள நிறைஞ்சிருக்கு. அதை என்னுடைய மனம்
கருவியாக, என்னுடைய மனத்தை கருவியாக கொண்டு என்னுடைய உயிர் அனுபவிக்க துடிக்கிறது. ஆனால் என்னிடம் இருக்கின்ற புலன்கள், என்னிடம் இருக்கின்ற பொறிகள் எல்லாம் சேர்ந்து அந்த நெய்க்குடத்தை அனுபவிக்காமல் வெளி உலகத்தில் சென்று எப்படி எறும்பு மொய்த்து அதை தூய்மையற்று செய்கிறதோ அதுபோல என்னுடைய பொறிகளெல்லாம் புற உலகத்திலே சென்று அந்த ஆன்ம அனுபவத்தை அடைய முடியாதபடி தடுக்கின்றன. நெய்க்குடம் தன்னை எறும்பு என என்று மாணிக்கவாசகர் இதை சொல்கிறார். நெய்க்குடத்திலே இருக்கின்ற எறும்பானது அதனுடைய மனத்திற்காகவும் அதனுடைய சுவைக்காகவும் அந்த குடத்தை மொய்த்து கொண்டு மேலேறி அதனுடைய விளிம்பு வரை சென்று அதிலே சில விழுந்தும் அதை தூய்மையற்று செய்வது போல, அதை அனுபவிக்க முடியாமல் நம்மை செய்து விடுவது போல, அந்த கடவுள் உணர்வை, இறைவனுடைய திருவடி இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் நம்முடைய பொறிப்புலன்கள் விஷய சுகத்தில் ஈடுபட்டு நம்மை அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் தடுத்து விடுகின்றன என்று மாணிக்கவாசகர் இந்த இடத்துல சொல்கிறார். நெய்க்குடம் தன்னை எறும்பு என இந்த அகக்கருவியாகிய மனம் இறை வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும். நமக்கு ஒரு குறிக்கோள், எல்லா வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கணும். மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக பெரியவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள்னா, இறைவனை அடைதல் தான் மானிட வாழ்க்கையினுடைய குறிக்கோள். எல்லா பெரியவர்களும் சொல்கிறார்கள். சிவஞான சித்தியாரில் அருளந்தி சிவம், மானுட பிறவி என்பது எடுத்த பிறவியானது நாம் இறை வழிபாட்டிற்காகத்தான் மானுட பிறவி எடுத்திருக்கிறோம். மானுட பிறவிதானம் வகுத்தது மனவாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 மாடும் அரண்மனைக்காக அன்றோ. திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார், கற்றதனால் ஆய பயனன்கொல் பாலறிவன் நற்றாள் தோடார் எனின். படிக்கிறதுனால ஒருத்தனுக்கு ஒரு பயன் உண்டாகணும்னா அதனுடைய பயன் என்னன்னா, இறைவனுடைய திருவடியை நாம் வணங்குதல், இறைவனுடைய திருவடியை நாம் போற்றுதல். ஏனென்றால் கல்வியினாலே ஒரு மனிதனுக்கு அறிவு உண்டாகிறது. அறிவினாலே என்ன விளையணும்னா, அறிவினாலே ஒழுக்கம் உண்டாக வேண்டும். ஒழுக்கம் நிறைந்த ஒரு மனிதன் அதனுடைய வெளிப்பாடாக எல்லா உயிரிடத்திலும் அன்புடையவனாக இருக்க வேண்டும். அன்பு தொடர்புடையார் இடத்தில் வெளிப்படுவதுதான் அன்பு. தொடர்பு இல்லாதவர்களிடத்திலும் செல்லக்கூடியது அருள். இந்த அன்பு அருளாக மாற வேண்டும். அந்த அருள் யாருக்கு வருகிறதோ அவன் இந்த உலகத்தினுடைய நிலையாமையை உணர்வான். நிலையாமையை யார் உணர்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் பற்றற்ற தன்மை அவர்களுக்கு வரும். யாருக்கு பற்றற்ற தன்மை வருகிறதோ அவர்கள் மெய்ப்பொருளை உணர்வார்கள். எங்கே ஆரம்பிக்குது? நான் சொன்னது கல்வியில் ஆரம்பிக்குது. அப்போ கல்வியில் ஆரம்பித்து எங்கே போய் நிறைவடையுது? இறை தரிசனம். கல்வி, அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள், நிலையாமை உணர்தல், துறவு, அதன் விளைவாக மெய் உணர்தல். ஆகவே அதன் விளைவாக இறை தரிசனம். அதுதான் சொல்கிறார் திருவள்ளுவர், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். இங்கே வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகிய இறையருள் பேற்றினை, இறை தரிசனத்தை நாம் அடைவதை தடுக்கின்றன இந்த புலன்கள். இந்த புலன்கள் அந்த குறிக்கோள் இல்லாமல் விஷய சுகங்களிலேயே ஈடுபட்டு புற உலகத்திலே நாம் தேடுகின்ற இன்பங்களிலேயே நம்மை ஆழ்த்தி அதிலேயே கவனத்தை செலுத்துமாறு செய்து இறைவனை மறக்குமாறு செய்து விடுகின்றன. புலன் நின்கட் போதலொட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பெனவே. இந்த புலன்கள் ஒன்று செய்ததை ஒன்று செய்யாது. ஒன்னொன்றுக்கும் வேறு வேறு தொழில்கள் இருக்கின்றன. கண்ணுன்னா பார்க்க தான் தெரியும், அதுக்கு கேட்க தெரியாது. வெவ்வேறு இயல்புகளுடைய இந்த புலன்கள் தங்கள் தங்கள் செயல்களிலே ஈடுபட்டு மெல்ல மெல்ல இறைவனுடைய தரிசனத்தை, இறைவனுடைய திருவடிப்பேற்றை, இறைவனால் நமக்கு வழங்கப்படுகின்ற ஆனந்த பேற்றினை
நாம் பெறாதபடி விஷய சுகங்கள் நம்மை தடுத்து விடுகின்றன. ஆகவே இந்த விஷய சுகங்களிலிருந்து விடுபட வேண்டும். அப்படி விஷய சுகங்களிலிருந்து விடுபடாமல் இருந்தால் நாம் இறையருளை பெற முடியாது. ஆகவே இந்த புலன்கள் தம் போக்கில் அவைகள் சென்றும் பொழுது அவைகள் இறைவனை அடைய விடாமல் நம்மை தடுக்கின்றன. இந்த உதாரணத்தில் குடத்திலே இருக்கக்கூடிய நெய் இறை உணர்வு, இறை அனுபவம், அந்த உள்ள இருக்கிற நெய். எறும்புகள் நம்முடைய புலன்கள். அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் புலன்கள் என்ன செய்த, அங்கே போகாமல் குடத்தின் வாயில் வழியாக மொய்த்து கொண்டு அந்த இறை அனுபவத்தை நாம் அடைய முடியாமல், அந்த நெய் தூய்மையாக இல்லாமல் அதை நாம் அருந்த முடியாமல் செய்து விடுகின்றோம். இப்போ வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா இறையருளை பெறுதல், இறைவனுடைய திருவடி இன்பத்தை பெறுதல். அந்த இன்பம் ஒரு முறை அனுபவித்தால் நம்மை விட்டு நீங்காது. மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே படம்பதியாகவும் என்று மணிவாசக பெருமான் இதை சொல்கிறார்கள். அந்த இன்பம் எல்லையில்லாத இன்பமாக பெருகும். உலகியல் இன்பங்கள், நாம் பொறிகளால் அனுபவிக்கின்ற விஷய சுகங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சலிப்பையும் களைப்பையும் சோர்வையும் முதுமையையும் நமக்கு தரும், நோயை தரும். ஆனால் அந்த இன்பங்கள் நீடித்தவைகளாக இருந்து நமக்கு இன்பங்களை தராது. ஆகவே இந்த பொறிகள் அனுபவிக்கின்ற சுகங்களிலிருந்து விடுபட்டு நாம் இறையருளாகிய இறைவனுடைய திருவடிப்பேராகிய பேரானந்தத்தை பெற வேண்டும். அவைகளுக்கு தடைகளாக இவைகள் இருக்கின்றன என்பதை இந்த உதாரணத்தின் மூலமாக மணிவாசக பெருமான் நமக்கு விளக்கி அருள்கிறார்கள். புலன் நின்கட் போதலொட்டா, இந்த புலன்களெல்லாம் விஷய சுகங்களில் ஈடுபட்டு உன்னை அடைய விடாமல் செய்கின்றன என்ற செய்தியை இதுவரையிலும் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்படி எப்படி இந்த எறும்புகள் அந்த உள்ளே உள்ள நெய்யை சாப்பிட முடியாமல் தூய்மை இல்லாமல் செய்து விடுகின்றனவோ, அதுபோல பொறிவழி செல்கின்ற புலன்களின் காரணமாக நம்முடைய மனமானது இறைவனை பற்ற முடியாமல் போய்விடுகிறது. அப்படி என்னுடைய மனம் இருக்கிறது, என்னுடைய மனம் புலன்கள் வழி செல்கிறது. ஆகவே நம்ம மாணிக்கவாசகர் புலன் வழி சென்றாருங்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனால் பெரியவர்கள் மற்றவர்களை அவர்கள் எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டார்கள். எல்லாவித கேடுகளும் தனக்கு இருப்பதாக சொல்வார்கள். ஏதாவது ஒரு நல்லது இருந்ததுன்னா அந்த நல்லதும் தன்னிடம் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பெரியவர்கள் எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுவதாய்க்கோ தம்பி. கண்ணப்பனை போல ஒரு அன்பு என்னிடம் இல்லையே. அவர் அன்பினுடைய உச்சத்தில் இருக்கார், நான் கடகோடியில் இருக்கேன். ஆனாலும் என்னையும் உன்னுடைய கருணையினாலே ஆட்கொண்டாய். அப்போ ரொம்ப தன்னை தாழ்வுபடுத்து. இன்னொரு இடத்துல அவர் அப்படி சொல்கிறார், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். உனக்கு அன்பு இல்லை, எனக்கு உன் மேலே அன்பே இல்லை. அதை நம்ம ரெண்டு பேரும் தான் தெரியும். அன்பு இல்லை நம்ம மேலே அப்படிங்கிறது உனக்கு தெரியும். சாமி மேலே அன்பு வைக்கலைங்கிறது எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ என்னை ஆட்கொண்டாய், அது உலகமே அறியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ தன்னிடம் இருக்கின்ற உயர்ந்த குணங்களை எல்லாம் அவர் குறைவாக சொல்லுவார். இந்த இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறார். புலன்கள் நின்கட் போதலொட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பெனவே. அப்படி என்னுடைய புலன்கள், என்னுடைய பொறிகள் புலன் வழி சென்று அந்த விஷய சுகங்களில் ஈடுபட்டு உன்னுடைய திருவடி பேரானந்தத்தை சுவைக்க முடியாமல் தடுத்து விடுகின்றன. அதன் காரணமாக உள்ளனவே நிற்க. அதன் காரணமாக என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டால், செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. உள்ளன நிற்க இல்லனவே செய்யும்.
அந்த உள்ளனவே நிற்க இல்லன செய்யும்னு பாட்டில் இருக்குது. இந்த உள்ளனங்கிறதுல உள்ள ஏகாரத்தை எடுத்து அந்த இல்லன அப்படிங்கிறதோட சேர்த்து இல்லனவே அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அது பெருநிலை ஏகாரம் தேற்ற ஏகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அது இலக்கணம், அது இருக்கட்டும். இந்த நல்ல செயல்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு செயல் கூட எடுத்து செய்யாமல் கெட்ட செயல்களையே செய்ய என்னுடைய மனம் விரும்புகிறது. உள்ளன நிற்க, நல்ல செயல்கள் பல நம்மிடம் இருந்து கொண்டிருக்க, இல்லனவே செய்யும், அதை தேடி எடுத்து இல்லாத செயல்களையே செய்யக்கூடிய மையல் துழனி வெள்ளானலேனைன்னு அடுத்தது சொல்கிறார். இது பார்க்கலாம். அதனால் இறை வழிபாட்டுக்கு செய்யத்தக்க நல்ல சாதனங்கள் இருக்கின்றன. இறை வழிபாட்டிற்கு இறைவனை நோக்கி நாம் செல்வதற்கு சைவத்தில் 4 விதமான தவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை இறப்பில் தவம்னு சொல்வார்கள். சரியை, கிரியை, யோகம், அதனுடைய விளைவாக வரக்கூடியது ஞானம். அது அந்த அந்த காரியங்கள் உள்ளனவே நிற்க, இந்த 4 காரியங்களும் இருக்க நான் எதை செய்கிறேன்? அதற்கு புறம்பான காரியம், புலன்வழி செல்கின்ற காரியத்தையே செய்கிறேன். அப்போது புலன்கள் சரியான திசையில் நம்ம அதை செலுத்தணும். புலன்கள் தவறான வழியில் போச்சுன்னா அதை மீட்டெடுத்து நல்ல வழியில் திருப்பணும். அது சப்ளிமேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. புலன்கள் புற உலகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அதனுடைய இயற்கை அதுதான். நாம் என்ன செய்யணும்னா நம் கடை தேறுகின்ற வழிக்கு அதை திருப்பி நம்ம அழைத்தலும். நம்முடைய குருநாதருடைய உபதேசத்தின் காரணமாகவும் நம்முடைய தெய்வீக நூல்கள் நமக்கு கட்டளையிடுகின்றபடியும் நம்முடைய பொறிகளை நல்ல விஷயங்களிலே ஈடுபடுத்த வேண்டும். கீழான நிலையிலே இருக்கக்கூடியவர்களை மேலான நெறிக்கு திருப்ப வேண்டும். அவ்வளோதான். அப்பர் பெருமான் திரு அங்கமாலை முழுதும் அப்படி தான் பாடுறாங்க. இந்த தலையை வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய தலையிலே 4 புலன்கள் அமைந்திருக்குன்னா 5 புலன்கள் கூட அதில் இருக்குது. அந்த தலையாலே செய்யக்கூடியது தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஒவ்வொரு அந்த திருவங்கமாலே இருக்கிறது அது ஒரு நமக்கு பக்தர்கள் நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர்கள் வகுத்து தருகிறார். இறைவனுடைய சித்தம் நம்முடைய அடியார்களின் வாயின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. ஆகவே நம்முடைய புலன்களை இந்த மாதிரி நிலையில் செலுத்தணும். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. கண்ணுன்னா அது சாமியை அவருடைய திருவடியை பார்க்கணும். மனம் அவனுடைய திருவடியை சிந்திக்கணும். வந்தனையும் மலர்க்கி ஆக்கி வாக்குன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. வாயால் பேசுகிறதெல்லாம் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். நம்ம நமக்கு தோன்றிய எல்லாத்தையும் நம்ம வாயால் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பேச்சு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வாயை துறக்கும் பொழுதே நாம் சிந்தித்து பேச வேண்டும். பேசிற்றாம் ஈசனே எந்தை எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி. வாயை திறந்து பேசினா சிவபெருமானே என்னுடைய தலைவனே அப்பா அப்படி தான் பேசணுமா. பேசிற்றாம் ஈசனே எந்தாய். சர்வலோகங்களையும், ஈசன்னா இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஆளக்கூடியவன், பிரபஞ்சத்துக்கு சக்கரவர்த்தி, எல்லாவற்றிலும் அவன் கலந்திருக்கிறான். ஈஸ்வரன். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதா மாக்கிருத கஸ்யஸ்வித்தனம் என்பது உபநிடத்தினுடைய முதல் சுலோகம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளும் புறம்புமாக அவனே இருக்கிறான். ஆகவே எல்லா இடங்களிலும் அவனே நிறைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்முடைய மனதிலே நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு தகுந்தது போல நம்முடைய புலன்களை எல்லாம் அதன் வழியிலே நாம் மாற்றி அமைக்க வேண்டும். எல்லா குற்றங்களையும் தன் மீதே எடுத்து போட்டுக்கொண்டு மாணிக்கவாசகர் பேசுவார். இன்னொரு பாடலில் சொல்லுகிறார், ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன். உன் திருவடிக்கு ஆகுமாறு. ஆமாறுங்கிறது அந்த திருவடிக்கு அடுத்த இடத்துல போட்டுக்கணும். ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன். உன்னுடைய திருவடியை நினைத்து நான் மனம் குழைய மாட்டேன்.
அன்பு உருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலய சார்வானே. நம்ம படித்த பாடல் தான் இது திருச்சதகத்தில். அப்புறம் இன்னொரு பாடல் கூட இருக்குது. ஆடுகின்றிலை கூத்துடையான்கடற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றது மிலை துணையிலி பிணநெஞ்சே தெருவுதோர் அலரிலை செய்வதொன்று அறியேனே. இதெல்லாம் மாணிக்கவாசகர் உள்ளன நிற்க இல்லனவே செய்யும். நான் செய்ய வேண்டிய காரியங்கள், உன்னை நோக்கி செய்ய வேண்டிய காரியங்கள் பலவாக இருக்க அவைகளையெல்லாம் செய்யாமல் எதை செய்ய வேண்டாமோ அந்த காரியங்களையே செய்து அதன் காரணமாக என்ன வருது அப்படின்னு கேட்டால், மையல் துளனி வெள்ளன் அலேனை. மையல்னா மயக்கம். இப்படி பொறிபுலன்களின் வழியாக செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு இறைவனை தேடாமல், இறைவனை சிந்திக்காமல் இந்த பொறிகளின் வழியாக செல்லுகின்ற பொழுது அவனுக்கு மயக்கம் உண்டாகிறது, ஆரவாரம் உண்டாகிறது. அதனாலே மன தூய்மை கெடுகிறது. வெள்ளன் அலேனை அப்படின்னு, வெள்ளையாக இல்லாதவனை அப்படின்னா கள்ளமுடையவன் அர்த்தம். என் மனசு வெள்ளையா இல்லை, அவன் மனசு வெள்ளைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சில பேரை பார்த்து, அவன் கள்ளமுடையவன் வஞ்சகமுடையவன் அப்படின்னு சில பேர் சொல்கிறோம். ஆகவே வெள்ளன் அலேனை என்றால் தூயவன் அல்லாதவன் ஆகிய சிறியேனை. மயக்கம், காமம் முதலிய ஆசை முதலிய மயக்கம் உண்டாகிறது. இது அகத்திலே நடைபெறுகிறது. நம்ம என்ன செய்கிறோன்னா, செய்ய வேண்டியது செய்ய வேண்டாததையே செய்கிறோம். அதன் காரணமாக மயக்கம் உண்டாகிறது. அப்படி மயக்கம் உண்டான மனிதன் புலன்களிலேயே பற்று வைத்திருப்பவன் தன்னை வெளியிலே ஆடம்பரமாக காட்டிக்கொள்கிறான். துழனி, ஆடம்பரமாக விளங்குகிறான். அதாவது தன்னுடைய அகத்திலே இருக்கக்கூடிய கேடுகளை எல்லாம் மறைப்பதற்காக வெளியிலே ஆடம்பரமாக, வெளியிலே தன்னை அழகுபடுத்தி கொள்கிறான். அப்படி வெள்ளை உள்ளம் இல்லாதவனை விடுதி, அப்படி வெள்ளை உள்ளம் இல்லாதவனை என்னை விட்டுடாதே என்று சொல்கிறார். இந்த வெள்ளை உள்ளம் என்பதை அப்பர் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார். இதை முதல்லையும் கூட நம்ம நினைவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் ஒரு தடவை அதை பார்க்கலாம். சிவபெருமான் ஒரு நாளிலே அவருடைய கனவிலே வந்தாராம். அப்பர் பெருமான் தூங்கி கொண்டு இருக்கிறார். பெரியவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட கனவுல யார் வருவார்னா சாமி தான் வருவார். நமக்கெல்லாம் வேறு வேறு சிந்தனைகள் என்னென்ன நமக்கு உறுத்துதோ அந்த சிந்தனைகள் வரும், கனவுல வரும். சிவபெருமான் வருகிறார். அப்படி வரும் பொழுது ஜடாபாரத்தோடு வருகிறார். அவருடைய சடையிலே கங்கை நீர் வெள்ளமாக ததும்பி நிற்கிறார். அதெல்லாம் தண்ணி தெரியுது கண்ணுக்கு. அங்கேருந்து சடாபாரத்திலே கங்கை நீர் ததும்பி நிற்கிறது. பிறைச்சந்திரன் விளங்குகிறது. வெள்ளை கபாலம் தலையிலே சூடியிருக்கிறார். கொன்றை மலரை அணிந்திருக்கின்றார். சிவந்த சடை விரிந்து தோன்றுகிறது. அந்த கோலத்தோடு எழுந்தருளி மிக அழகாக அவருடைய கனவிலே வருகிறார். அப்படி வந்தவுடனே தூக்கத்திலிருந்து அவர் அந்த கனவுலே விழித்து எழுந்திருக்கிறார். எழுந்து, என்ன நான் தூங்கிட்டு இருக்கேன், இவ்வளவு இருட்டில் நீ வந்திருக்கிறியே, நீ திருடனா அப்படின்னு கேட்டாராம். சாமி தான் வந்திருக்கார். அவர் தலையில் கங்கை இருக்குது, பிறைச்சந்திரன் இருக்குது. அப்பர் வேணுங்க, நீ என்ன என்னை கேட்காம வீட்டுக்குள்ளே வந்துட்ட, மனசுக்குள்ளே பூந்துட்டியே, கள்ளரோ திருடரா நீங்கள் அப்படின்னா. இல்லை, வெள்ளரோம் என்று நின்றார். அப்படி இல்லைப்பா, நான் கள்ளன் இல்லை, வெள்ளை உள்ளம் உடையவன், நானுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து வந்திருக்கிறேன் பாரு, மேலே பிறைச்சந்திரன் இருக்கிறது, நான் தான் நீ வளைஞ்சின்ற கடவுள் வந்திருக்கிறேன்னு சொன்னார். பாட்டை பார்க்கலாம். வெள்ள நீர் சடையனார்தாம், வெள்ளமாகிய கங்கை நீரை சடையிலே அணிந்தவர். வெள்ளை நீர் சடையனார்தாம் வினவுவார் போல வந்து, கேள்வி கேட்கிறவர் போல வந்து,
உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து உறங்கினா அதிலிருந்து விழித்து வெளியே வந்து கள்ளரோ புகுந்தீர், நீ என்னையா என்னை கேட்காம உள்ள வந்துட்டியே, நீ யார் திருடரா அப்படின்னு கேட்ட, என்ன கலந்து நான் நோக்கி நக்கு, அவர் சிரிச்சாராம், சிரிச்சிட்டு வெள்ளரோம் நான் வெள்ளை உள்ளம் உடையவன் என்று நின்றார் விளங்கிளம் பிறையனாரே. சடையிலே சோதி சுரூபமாக இருக்கிற விளங்கக்கூடிய பிறைச்சந்திரனை அடைந்த சிவபெருமான் இவ்வாறு நான் வெள்ளையானவன், நான் உனக்கு அருள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். ஆகவே இந்த பொறிகளெல்லாம் நெய்க்குடத்தை மொய்க்கின்ற எறும்புகள் போல இறையருளை தூய்க்க விடாமல் புறத்திலே சென்று கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் செய்ய வேண்டாததை செய்து அதன் காரணமாக மயக்கமும் ஆடம்பரமும் அடைந்து மயங்குகின்ற என்னை, வெள்ளை உள்ளம் இல்லாத என்னை, தூய்மற்ற என்னை விட்டுவிடாதே, விடுதி, கடைசியில் விடுதி, இப்படிப்பட்ட என்னை விட்டுவிடாதே என்று இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். இந்த பாட்டினுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் நாம் பார்த்தோமானால், நீண்ட பெரிய தும்பிக்கையுடைய துளைகள் நிறைந்த தும்பிக்கையுடைய பெரிய யானையினுடைய தோலை உரித்து போர்த்த சிவபெருமானே, உன்னிடம் உன்னை நான் அடைய முடியாதபடி எறும்புகள் குடத்திலே இருக்கின்ற நெய்யை உண்ண முடியாதபடி தடை செய்வது போல, மொய்த்து தடை செய்வது போல, புலன்கள் உன்னை நோக்காமல் விஷய சுகங்களிலே ஈடுபட்டு உன் நினைவு இல்லாமல் என்னை செய்து விடுகின்றன. அதன் காரணமாக உன்னை நோக்கி செய்ய வேண்டிய தவத்தை நான் செய்யாமல், இறப்பில் தவங்களாகிய சரியாதி தவங்களை நான் செய்யாமல், செய்ய வேண்டாத புலன்கள் வழி செல்லுகின்ற செய்ய வேண்டாத செயல்களையே செய்து அதன் காரணமாக மயக்கத்தையும் ஆடம்பரத்தையும் உடையவனாகி தூய்மையற்று விளங்குகின்ற என்னை பெருமானே கைவிட்டு விடாதே, என்னை காப்பாற்று அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் எப்படி அமைகிறது அப்படின்னு பார்த்தோமானால், புலன் நின்கட் போதலொட்டா அப்படின்னு சொல்கிறார். அப்போ புலன்கள் உன்னை அடைய முடியாத, என்னிடம் இருக்கின்ற பொறிகளெல்லாம் உன்னை அடைய முடியாமல் தடுக்கின்றன. இது எனக்கு கேட்டை உண்டு பண்ணுகிறது. இதன் விளைவாக எனக்கு மயக்கம் உண்டாகிறது. மயக்கத்தின் காரணமாக நான் ஆரவாரமுடையவனாகவும் கள்ளமுடையவனாகவும் மாறி அமைகின்றேன். இது எனது உயர்வுக்கும் உன்னை அடைவதற்கும் தடையாக இருக்கிறது. இதிலிருந்து நான் விடுபட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த கேடுகளிலிருந்தும் அழுக்குகளிலிருந்து விடுபட்டு உன்னை நான் அடைய வேண்டும் என்ற கருத்து மாணிக்கவாசக பெருமானியிலே உறுதியாக சொல்வதனாலே பிரபஞ்ச வைராக்கியம் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் உணரலாம். பாட்டை ஒரு முறை பார்க்கலாம். உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துழனி வெள் அனலேனை விடுதி கண்டாய் வியன்மா தடக்கை பொல்லல் நல் வேழத்து உரியாய் புலன் நின்கட் போதலொட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பு எனவே. திருச்சிற்றம்பலம்.